இப்போ நாம நிக்கிற இடம் ராதாபுரம் கால்வாயில 27வது மடையில இருந்து சங்கநேரி, சாணார்குளம் இதுக்கெல்லாம் தண்ணி போகக்கூடிய அந்த மடையில இருக்கிறோம். இப்போ பாருங்க, அந்த காலத்திலேயே ஹைட்ராலஜிக்கு வந்து எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க இந்த காமராஜர் காலத்துல இருந்த இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிறத இதுல பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு நேச்சுரல் ட்ரைனேஜ், ஒரு மழைக்காலங்கள்ல தண்ணி போகக்கூடிய ஒரு ஓடை இருக்கு. இந்த பகுதியில பெய்யக்கூடிய மழை தண்ணி ஒரு சொட்டு கூட வீணாகாம இந்த ஓடை வழியா போய் சங்கநேரி குளத்துக்கு போய் சேருது. இந்த ஓடையை வந்து எந்த விதத்திலையும் தடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை போட்டு, இதுல சைஃபன்னு சொல்லுவாங்க, பூமிக்கு அடி வழியா இந்த தண்ணி உள்ள போய் அது மேல போய் திருப்பி அந்த கால்வாயில கண்டினியூ பண்ற மாதிரி அவங்க இந்த கட்டமைப்பை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நாம ஒரு சின்ன கால்வாய் ஒண்ணு இருக்கு அப்படின்னாலும் நம்ம அதை பத்தி எந்த கவலையும் படாம சின்ன சின்ன குழாய்களை போட்டு அந்த இடத்துல நாம வந்து மூடி அதுக்கு மேல நாம வந்து ரோடுகளை போட்டுடுறோம், கடைகளை அமைக்கிறோம், என்ன வேணா நம்ம செய்யறோம். அந்த அந்த கால்வாய்களுக்கு வந்து நம்ம எந்த முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. இந்த மாதிரி சின்ன மடைகளை போட்டு அவங்க வந்து மூடிடுறதுனால அந்த ஓடைகள்ல தண்ணி போகும்போது அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஓலைகளா இருக்கட்டும், இல்ல சாலிட் வேஸ்ட், பிளாஸ்டிக் இந்த மாதிரி எல்லாம் போய் தடுத்து அந்த ஓடைகள்ல தண்ணி போற தடைப்பட்டு குளங்கள்ல எல்லாம் நிறையாம ஒரு சூழல் இருக்கு. ஆனா அன்னைக்குள்ள காலகட்டங்கள்ல இந்த மாதிரி இதுக்கு காசு செலவாகுமே அப்படின்னு அவங்க யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு ஒரு அழகான ஒரு கட்டமைப்புகளை வந்து இந்த ஹைட்ராலஜிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கட்டியிருக்க முடியுமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஹைட்ராலஜியை எந்த விதத்திலையும் கன்சிடர் பண்ணாம நாம டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம நிறைய செய்துட்டு போறதுனாலதான் இன்னைக்கு நம்மளுடைய நிலத்தடி நீர் குறைஞ்சி இவ்வளவு வறட்சிக்கு வந்து ஒரு முக்கிய காரணமா இருக்கு.